ஹலோ பைட்ஸ். டேஸ்டியஸ்ட் இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி லைட்டாக காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கசக்கும் பொழுது நல்லா உடஞ்சி நொறுங்குற மாதிரி இருக்கணும். இட்லி பொடிக்கு தேவையான கல்லுப்பும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கல்லுப்பில் ஈரப்பதம் இருக்குன்றதுனால உளுத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு 100 கிராம் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து பூண்டு ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஒரு 20 கிராம் எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா தோலோட இடிச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, ராவ் மஞ்சள் கிழங்கு இருக்கு, 1.5 இன்ச் எடுத்துட்டு ஒரு 5 கிராம் மாதிரி வரும். ஸோ அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தட்டி எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பருப்பும் கடலைப்பருப்பும் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் ஆஃப் தி அமௌண்ட் பொட்டுக்கடலை எடுக்கணும். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு 10 கிராம் அளவு இருக்கும், அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு கொஞ்சம் ஓவர் ஸ்மெல் கொடுக்கும், அதனால வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அது ஒரு ஸ்பூன். அப்புறம் சீரகமும் சோம்பும் சேர்த்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மிளகு சேர்த்திருக்கேன், ஏன்னா காரம் வந்து மிளகாத்தூளுடைய காரம் கம்மியாக சேர்த்த போறதுனால மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் சுக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி முடிகிற ஸ்டேஜில் சுக்குவை இடிச்சு அதிலேயே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் நல்லா ஃபேன் காத்துல ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணுறச்ச வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு, மேக்ஸிமம் உங்களுக்கு காரம் அதிகமான ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் சேர்க்கறதுனால தான் காஞ்ச மிளகா வந்து லாஸ்ட்டில் நான் ஸ்டார்டிங்கில் 10 சேர்த்துருந்தேன். இல்லை உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம்னா காஞ்ச மிளகா நீங்கள் டபுள் தி அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண எல்லாத்தையும் எடுத்து வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு மிக்சிங் போட்டு 2 தோசையை ஊற்றி எடுத்து வச்சு சாப்பிட்டா சமையல் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, நாளைக்கு சமைப்போம். டாடா.